காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடலாம். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் தலைவர். கருப்பு சட்டைக்காரர்கள், பெரியார் தொண்டர்கள் காமராஜர் பிறந்த நாளை இன்றைக்கு நேற்றைக்கல்ல பல்லாண்டு காலமாக, ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக கொண்டாடி வருகிறார். இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் அது ஒரு பொற்காலம். காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பது நிறைய பேருக்கு ஒரு முழக்கமாகவே இருக்கிறது. இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் ஆட்சி பொறுப்பில் இருந்தது. அப்படி இந்தியா முழுக்க ஒன்றியத்தை ஆளக்கூடிய பொறுப்பிலையும் சரி, பல்வேறு மாநிலங்களிலும் ஆட்சி பொறுப்பிலையும் காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்படி இருந்த பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்து அந்தந்த மாநிலத்தை எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டிருக்கிறார். காமராஜர் காலத்திலேயே இங்கே காமராஜர் ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த பொழுது, தமிழ்நாட்டிலே காமராஜர் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அவரை போலவே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள், சிறைக்கு சென்றவர்கள், தியாகம் செய்தவர்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலே ஆட்சி பொறுப்பில் இருந்தார்கள். காமராஜருடைய சமகாலத்தவர். ஆனால் இன்றைய வரைக்கும் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் அவர்கள் பெயரை சொல்லி அவர்கள் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லக்கூடிய காட்சியை, அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலே மட்டும்தான் காமராஜர் ஆட்சி அமைப்போம். நன்றாக கவனியுங்கள். காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம் என்பது அல்ல, காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்பது ஒரு அரசியல் முழக்கமாக இருக்கிறது. அது ஒரு காமராஜர் ஆட்சி அமைக்கணும். நிறைய பேருக்கு திராவிடர் இயக்கத்தை எதிர்ப்பதற்கு, கொச்சைப்படுத்துவதற்கு காமராஜர் தெரியுமா? காமராஜர் ஆட்சி எப்படிப்பட்டது தெரியுமா? காமராஜருக்கு பிறகு தமிழ்நாடு கெட்டு குட்டி சுவரா போச்சு தெரியுமா? அப்படின்னு பேசுறது ஒரு பெரிய ஒரு, அப்படி பேசினா ஒரு அரசியல் அறிவாளி அப்படின்னு இவர்களாவே நினைச்சுக்கிறாங்க. சமூக வலைதளங்களிலே, இணையதளங்களில் நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய பேர் அப்படி எழுதுவான். அதாவது திராவிட இயக்கத்து மேல கல்லறிஞ்சிட்டு இவன் போய் ஒளிஞ்சுக்கிற இடம் எதுன்னா காமராஜர் முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். ஏன்னா தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அப்படிங்கிறது மக்களிடத்துல ஒரு மறையாத ஒரு சொல்லாக இன்றைய வரை அவர் மக்கள் மனதில அப்படி ஒரு பொற்கால ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு தோற்றம் இன்றைய வரைக்கும் மக்கள் மனதில் நீடித்து நிலைத்து நிற்கிறது. அப்படி நிலைத்து நிற்கிற காரணத்தினாலேதான் திராவிடர் இயக்கத்தை கொச்சைப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவரா போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வசதியா காமராஜருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கு. அல்ல, கருப்பு சட்டைக்காரர்கள் தான். காமராஜர் ஆட்சியின் சாதனைகள் என்று நாளனாவிற்கு புத்தகம் போட்டு வீதி வீதியாக கூவி கூவி விற்றவர்கள் தலைவர் தந்தை பெரியாரின் தொண்டர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். காமராஜர் ஆட்சியின் சாதனைகளை பற்றி யார் புத்தகம் போடணும்? அந்த கட்சி, காமராஜர் எந்த கட்சியை சார்ந்தவரோ அந்த கட்சியை சார்ந்தவங்க தானே புத்தகம் போடணும். ஆனால் பெரியார் புத்தகம் போட்டார். எந்த பெரியார் புத்தகம் போட்டு விட்டார்? எந்த காங்கிரஸ் கட்சியை ஒழிப்பேன் என்று சொல்லி 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டிலிருந்து வெளியேறி இனி காங்கிரஸ் தான் என்னுடைய முதல் எதிரி என்று சொல்லி பெரியார் வெளியேறி காங்கிரசுக்கு எதிரான அந்த தொடர் பிரச்சாரத்தை ஏறத்தாழ 26 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக செய்த அந்த பெரியார் 4 நூற்றாண்டு ஆண்டு கழித்து 1950களுக்கு பிறகு காங்கிரஸை ஆதரித்து, காமராஜரை ஆதரித்து, காமராஜர் ஆட்சியின் சாதனைகள் என்று சொல்லி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார். தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு விசித்திரமானது, தமிழ்நாட்டு அரசியல் மற்ற அரசியலில் இருந்து எப்படி மாறுபட்டது, தமிழ்நாட்டு அரசியல் என்பது இன்றைய வரை வடநாட்டுக்காரனுக்கு ஏன் புரியாத புதிராக இருக்கிறது என்பதற்கு
நீங்கள் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றை ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை புரட்டி படிக்க வேண்டும். அப்படி படிக்க தெரியாத, படிக்க முடியாத அல்லது படிக்க விரும்பாத பல பேர் தான் தமிழ்நாட்டின் ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டு ஆளுநர் RN ரவி போன்றவர்கள்லாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை ஏதாவது மாற்றிவிட முடியுமா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்று சொன்னார் 1947 பெரியாருக்கும் அண்ணாவிற்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அண்ணா தனியா பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அமைப்பை ஏற்படுத்திட்டார். பெரியார் மிக கடுமையா பேசுறார். யார? அண்ணாவோடு பிரிந்து சென்ற அத்தனை பேரையும் பெரியார் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார். நீங்கெல்லாம் அரசியல்ல தேர்தலுக்கு நிக்கிறதுக்காக போறீங்க, என் கூட இருந்தா சமூக தொண்டு செய்யணும், தேர்தலுக்கு நிக்க முடியாது, பதவிக்கு போக முடியாது அப்படிங்கிறதுக்காக என்னை விட்டு போறீங்க, அதுக்கு ஏன் ஏதோ காரணம் சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு போறீங்கன்னு சொல்லி பெரியார் இந்த மணியம்மையார் திருமணத்தை காரணமா காட்டி அவங்க போனப்ப கடுமையா பேசுற. ஆனா அண்ணா எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பெரியார பேச மாட்டார். பெரியார் மிக கடுமையா விமர்சனம் பண்ணுவார். இந்த அண்ணாதுரையை பத்தி எனக்கு தெரியாதா, இந்த கருணாநிதி எனக்கு தெரியாதான்னு பேசுவார். ஏன்னா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் பேசுறாரு. அண்ணா கிட்ட போய் பத்திரிகையாளர் கேட்பாங்க, பெரியார் இந்த மாதிரி நேற்று கூட்டம் போட்டு சீர்காழியில இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு அண்ணா என்ன பதில் சொல்லணும்? அப்படியா பேசினார் அவரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டார். அண்ணா என்ன சொல்லுவாருன்னா, பெரியார் அரசியல் என்ன அப்படிங்கிறது வடக்கிருந்து வர்றவனுக்கு புரியாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய நூற்றாண்டு கால நுட்பமான அரசியல். பெரியார் காமராஜரை ஆதரித்து பேசுவதற்கு கூட்டம் போட்டு பேசிக் கொண்டிருப்பார். அந்த கூட்டத்தை கேட்பதற்கு போகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் தன்னுடைய தலைவர்களை பெரியார் விமர்சித்து பேசுகிறார் என்று தெரிந்து தன்னுடைய எதிர்கட்சியாக இருக்கிற அன்றைக்கு திமுக எதிர்கட்சி காங்கிரஸ், தன்னுடைய எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸை ஆதரித்து பெரியார் பேச வந்திருக்கிறார் என்று தெரிந்து அந்த மேடையில ஏறி திமுக தொண்டன் பெரியாருக்கு 5 ரூபாய் ஐயா அவர்களுக்கு என்று சொல்லி மாலைக்கு பதிலாக அன்பளிப்பாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஐயா என் குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொல்லுவான். சொல்றவன் யாரு? திமுக தொண்டன். பேசுறவர் யாரு? பெரியாரு. யார ஆதரிச்சு பேச வந்திருக்கிறாரு? காமராஜரை ஆதரிச்சு பேச வந்திருக்கிறாரு. யார திட்டி பேச வந்திருக்கிறாரு? திமுகவை திட்டி பேச வந்திருக்கிறாரு. போய் தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஐயா கிட்ட கொடுக்கறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக தொண்டை. குழந்தைய வாங்கிட்டு பெரியார் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை குழந்தையா அப்படின்னா ஆம்பளை பையன். ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம், காமராஜ் அப்படின்னு பேர் வச்சாச்சு, இந்த புடி. திமுக கார விட்டு பிள்ளைக்கு பெரியார் பேர் சூட்டுவார் காமராஜ் அப்படின்னு. நான் சொல்லுவது ஏதோ கற்பனை அல்ல, நடக்காத செய்தி அல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு. இன்றைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி இண்டு இடுக்கு மூளை முடுக்கு சந்து போந்த எந்த ஊருக்கு வேணாலும் போங்க, எல்லா ஊர்லயும் ஊருக்கு 10 காமராஜ், 50 வயதை கடைந்த காமராஜ் என்கிற எந்த பேர் உள்ள யார வேணாலும் கூப்பிட்டு உனக்கு பேர் வச்சது யாருன்னு கேளுங்க, பெரியார்னு சொல்லுவான். நீங்க எந்த ஊருக்கு போய் எந்த ஊர்ல வேணாலும் போய் பாருங்க, திமுக காரன் வீட்லையும் திக காரன் வீட்லையும் கருச்சட்டக்காரன் வீட்லையும் பெரியார் கொண்ட வீட்லையும் திமுக கொண்ட வீட்லையும் 10 வீட்டுக்கு 2 வீட்டுல காமராஜ்ங்கிற பேர் இருக்கும். காங்கிரஸ் காரங்க வீட்டுல கூட அந்த பேர் அதிகம் பார்க்க முடியாது. ஒருத்தர் என்னென்னமோ பண்ணிக்கிறான், ஒருத்தன் அடிச்சுக்கிறான். ஆனா தமிழ்நாடுன்னு வந்துட்டா எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. இவங்களை எப்படி சமாளிக்கிறது என்னன்னு இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லப்பா, எங்க தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து எங்க அரசியல் இது. இந்த நுட்பமான அரசியல் உனக்கு பிடிபடாத வரைக்கும் தமிழ்நாட்டில் தாமரை நோட்டாவுக்கு கீழே தான். நீ டெபாசிட் வாங்குறது கஷ்டம்தான். இந்த அரசியல் புரியாத எவனா இருந்தாலும் சரி, வடநாட்டுக்காரன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே சில பேர் இந்த அரசியல் புரியாதவன் இருக்கான், அவனும் காலம் முழுக்க கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே தவிர இந்த நுட்பமான அரசியலை தெரிந்து கொள்ளாத வரை தமிழ்நாடு ஏன் வடக்கை விட ஒரு 50-60 ஆண்டு காலம் முன்னோக்கி இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி சார்ந்த நற்சாட்சி பத்திரத்தை இவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. நண்பர்களே, காமராஜர் ஆட்சி பொற்காலம் 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 என்று சொல்லுகிறார்களே, பெரியார் ஊர் ஊராக தெரு தெருவாக போய் பிரச்சாரம் செய்தாரே, யாரை விட பொற்காலம்?
எதை விட பொற்காலம்? அது ஒண்ணு இருக்குல்ல, யாரை விட பொற்காலம்? அதற்கு பெரியார் விடை சொல்லுகிறார், மூவேந்தர் ஆட்சியை விட. இந்த தமிழ்நாட்டில இன்னைக்கு பேடையில பெருசா பேசலாம் பாருங்க. ராஜராஜ சோழனை தெரியுமா? அண்டா கட்டினாருன்னு சொன்னார். இவ்வளவு மன்னர்கள், எவ்வளவு பெரிய கோவில், சீர்காழி கோவில் என்ன, சிதம்பரம் கோவில் என்ன, மாயவரம் கோவில் என்ன, ஸ்ரீரங்கம் கோவில் என்ன, அடே அப்பா சுற்றுச்சுவர் மதில் என்ன, இல்லையா? எவ்வளவு கல்லு எங்கிருந்து சுமந்து வந்து எவ்வளவு பெரிய கோட்டை கொத்தலை மாதிரி கட்டி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு மனிதனுடைய உழைப்பு, அறிவு, ஆற்றல். கோவில் கட்டுறது சாதாரணமானது இல்லை. அங்க கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றதை தவிர அந்த அறிவை, உழைப்ப, ஆற்றலை பாராட்டணுமா இல்லையா? தந்தை பெரியார் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்தாரு. ஆவுடையார் கோவிலுடைய சிற்பங்களுடைய நுணுக்கங்களை பார்த்து பெரியார் வியந்திருக்கிறார். ஏன்னா அவ்வளவு அறிவு. எங்க ஸ்ரீரங்கம் கோவில் வெட்டி இருக்கிறார். 2 ஆற்றுக்கு நடுவில் மணல் பாங்கான பகுதியில அந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் கொள்ளிடம், அந்த பக்கம் காவிரி. 2க்கு நடுவுல ஸ்ரீரங்கம் கோவில் இருக்கு. திருவரங்கம் அரங்கநாத பெருமான் கோவில். ஒவ்வொரு கல்லுடைய எடை எவ்வளவு, அதே அப்பா எவ்வளவு பெரிய ஆற்றல் நம்ம ஆட்களுக்கு. கோவில் கட்டுவதற்கு வெறும் பக்தி மட்டும் இருந்தால் போதுமா? ராமா 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 ராமா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு உட்கார்ந்துருந்தா கோயில் வந்துருமா? பொறியியல் அறிவு வேண்டும், புவியியல் அறிவு வேண்டும். 2 ஆத்துக்கு நடுவுல மணல் பாங்கான பகுதியில இவ்வளவு கற்களை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய உயர்ந்த கோபுரங்களை கட்டினார். மண்ணோடு மண்ணா இந்த புதைந்து போகுமா போகாதா என்று தெரிந்து கொள்கிற புவியியல் நுட்பம் தெரிந்திருக்க வேண்டும். தமிழர்களுக்கு தெரிந்திருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே. இந்த கல்லு இந்த இடத்துல இந்த எடையை தாங்குமா அப்படிங்கிறது தெரியணும். கருங்கல்ல குடைஞ்சி கல்லிலே கலைவண்ணம் கண்டவன் நம்மால். பெரியார் எல்லாவற்றையும் பார்த்து விட்டுதான் சொன்னார். இவ்வளவு பெரிய அறிவாளி மிகுந்த, இவ்வளவு பெரிய அறிவாளிகள் நிறைந்த ஒரு சமூகத்துல ஏண்டா ஒரு நியூட்டன் தோன்றல, ஏண்டா ஒரு மார்கோனி தோன்றலன்னு கேட்டார். எப்பேற்பட்ட அறிவாளிகள்னா, எப்பேற்பட்ட சிந்தனையாளர்கள்னா பெரியார் கேட்கிறாருங்க. உலகத்திலேயே குளிர் பிரதேசத்துக்காரனுக்கு அறிவு கம்மி. பெரியார் சொல்றார், மந்த புத்தி உள்ளவன். உலகத்திலேயே குளிர் பிரதேசத்துக்காரனுக்கு அறிவு கம்மியா? உஷ்ண பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கு தான், சூடான பகுதியில இருக்கிறவனுக்கு தான் அறிவும் ஆற்றலும் அதிகம். அதற்கு உதாரணங்களையும் அடுக்குகிறார் பெரியார். உலகத்திலேயே வெப்ப நாட்டு பாம்புக்கு தான் வீரியம் அதிகம். குளிர் பிரதேசத்தில் இருக்கிற பாம்பு கடித்தால் விஷம் குறைவுதான். ஊட்டியில் இருக்கிற பாம்பு கடித்தா பல பேர் சாகவே மாட்டாங்க. குளிர் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாம்புக்கு ஏதோ லாஜில நிக்கிற மாதிரி இருக்கிறார் ராமரு. அது கோயில் ஆடாது. கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து சுத்தி பார்க்க வேணாமா? கோவில்னா எப்படி இருக்கணும்? கோவில் என்றால் வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம், கோவில் என்றால் சைவர்களுக்கு சிதம்பரம். இந்த கோவில் எல்லாம் சுத்தி பார்க்க வேணாமா? எப்படி கட்டியிருக்கிறான், எவ்வளவு கலை நுணுக்கம், எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஆற்றல். அடே அப்பா, எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி இதை பார்த்து இங்க இருந்து கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போயாவது அங்க கட்டுறது இல்லையா? இவ்வளவு அடிச்சு புடிச்சு இத்தனை பேரை, லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிச்சு ரத யாத்திரைங்கிற பேர்ல ரத யாத்திரை நடத்தி கடைசியா ராமனுக்கு இவனுங்க கட்டி கொடுத்த கோவில் பாத்தீங்கன்னா சீர்காழியில் இருக்கிற 1.5 நாள் லாட்ஜி மாதிரி ஏதோ நிக்கிறாரு. அப்ப இவ்வளவு மன்னர்களும் முதல்ல மன்னர்களை பிடிச்சுட்டான் பார்க்கணும். நீ அந்த யாகம் பண்ணு, இந்த யாகம் பண்ணு, இந்த கடவுளை கும்பிடு, அந்த கடவுளை கும்பிடு, அந்த நாட்டை பிடிச்சிடலாம், இந்த நாட்டை பிடிச்சிடலாம், அந்த யாகம் பண்ண, அசுவமேத யாகம் பண்ணா உனக்கு 100 யானை பலம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி, அவன் இந்த கோவிலை கட்டினா உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நூற்றாண்டிலேயே, இந்த கணினி யுகத்திலே, இந்த விஞ்ஞான காலத்துல, இந்த அறிவியல் யுகத்திலேயே டிவியை திறந்தா இந்த கல்லு மோதிரம் போடுங்க, ராசி கல்லு மோதிரம் போடுங்க, பச்சை கல்லு மோதிரம் போடுங்க, இந்த கயிறை வாங்கி கட்டுங்க. இன்னொருத்தன் சொல்றான், நான் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் வந்து பார்த்தாரு வீடு இடிஞ்சு போச்சு, கண் திருஷ்டி பட்டு போச்சுங்க. இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை வைத்து வியாபாரம் பண்ணலாம்னா ஒரு 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 700 800 வருஷத்துக்கு முன்னாடி சேரங்காலத்துல, சோழர்கள் காலத்துல, பாண்டியர் காலத்துல என்ன பண்ணிருப்பான் மன்னர்கள்?
அதுவும் இல்லாம நம்ம ஆளுக்கு எப்போதுமே சிவப்பா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. பாப்பான் பூரா சிவப்பா இருந்ததுனால நம்ம ஆள்லாம் கருப்பா இருப்பான். வெளியில இருந்து வந்து அவன் பார்க்கறதுக்கு நல்லா சிவப்பா இருந்ததுனால கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிறானா, அடையப்பா அவன் சொல்றதுதான் சரி அப்படின்னு நம்மளுடைய உழைவு நம்ம மக்களை கோவில் கட்ட விட்டுட்டான். ஒரு வயலும் பள்ளிக்கூடம் கட்டல, மக்களுக்கு அறிவை புகுத்தணும்னு நினைக்கல, ஆற்றலை வளர்க்கணும்னு நினைக்கல. அதனுடைய விளைவு எங்கு பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கோவில்கள். இதையெல்லாம் பெரியார் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி எந்த மன்னனோ கோவில் கட்டினானே தவிர பள்ளிக்கூடம் கட்டலையா? பள்ளிக்கூடத்தை முதலிலே யார் கொண்டு வந்து கட்டினது? வெள்ளக்காரன் கட்டின. அந்த வரலாறையும் நாம தெரிஞ்சுக்கணும். காமராஜர் ஆட்சினா திடீர்னு காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்தை திறந்துடல. திடீர்னு காமராஜர் 6000 10,000 பள்ளிக்கூடத்தை நாடு முழுக்க திறக்கல. அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. நாட்டிலே முதலாக பொதுக்கல்வி முறையை கொண்டு வந்தவன் பிரிட்டிஷ்காரன். எங்களை எல்லாம் பார்த்து, பெரியார் தொண்டர்களை பார்த்து, நீங்கள் எல்லாம் வெள்ளையர்களுக்கு வாழ்பிடித்தவர்கள், பிரிட்டிஷ்காரர்களுடைய விசுவாசிகள், தேச துரோகிகள் அப்படின்பா. யாரா தேச தியாகி அப்படின்னா பிஜேபி காரன் மட்டும்தான். என்னடா பண்ணுன அப்படின்னா ராணுவ வீரனை புதைக்கிற சவப்பெட்டி வாங்கினதுல ஊழல் பண்ணியிருக்கிறான். கேட்டா இவன் என்ன பண்றான்? இது இப்ப பண்ணல, வாஜ்பாய் காலத்திலே பண்ணிருந்தான். கார்கில் போர் நடந்த போது ராணுவ வீரர்களை புதைக்கிறதுக்கு சவப்பெட்டியில வச்சு பார்சல் பண்ணி அனுப்புவான் பாருங்க. அந்த சவப்பெட்டியில ஊழல் பண்ணவன் தேச தியாகி. அவன் போஸ்டர்லாம் அடிச்சா நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும், தாயக பணி. என்னடா தாயக பணி செய்யறீங்கன்னா எல்லா பயனும் கிரிமினல். இல்லாமல் இருக்கவங்க பூரா ரவுடி ரெக்கவுடு கிரிமினலா சேர்த்து வச்சுக்கிட்டு தாயக பணியில் பேர் போட்டுக்கிறானே தவிர, நண்பர்களை நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க நாங்க எதற்காக பெரியார் வெள்ளையர்களை ஆதரித்தார்? பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போகாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இரு, கொஞ்சமாவது எங்களுக்கு கல்வி அறிவை கொடுத்துட்டு உங்க அளவுக்கு எங்களை கொஞ்சம் வளர்த்த. இந்தியாவுடைய பாராளுமன்றத்துல தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னு இருப்பாங்க, தமிழ்நாட்டு எம்பின்னு இருப்பாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குன்னு மந்திரி கொடுத்தாச்சும்பாங்க. ஆனா தமிழ்நாட்டு விவகாரங்களை கவனிப்பதற்கான ஒரு மந்திரி என்றாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளக்காரன் எவ்வளவு பிரிட்டிஷ்காரன் நியாயத்தை தன்னுடைய நாட்டை, நம்முடைய நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் அந்த நாட்டுக்குன்னு ஒரு மந்திரி வச்சிருந்தான். அப்படிப்பட்ட மந்திரி இடத்துல இங்கிருந்து சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்கள் ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள். எல்லோருக்கும் கல்வி கொடுங்கள், எல்லோருக்கும் கல்வியை கொடுத்தால் தான் இந்த மக்களை கொஞ்சமாவது முன்னேற்ற முடியும் அப்படிங்கும் பொழுது முதல்ல வெள்ளக்காரன் இன்றைக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 18ஆம் நூற்றாண்டு வாக்குல 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கணும். நல்லா கவனிங்க, இந்தியா முழுக்க கல்வி கொடுக்கிறதுக்கு வெள்ளக்காரன் ஒதுக்கின நிதி அந்த காலத்துல 1 லட்சம் ரூபாய். 1835 வாக்குல 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கணும். நிதி வந்தாச்சு, எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும். திருப்பி படிச்சவனே படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வகுப்பினர்களே மேலும் மேலும் படிச்சு அரச பதவிகளுக்கு வர்றான். அதனால எல்லாருக்கும் கல்வி கொடுக்கணும்னு வெள்ளக்காரன் முடிவு பண்ணி 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கணும். இந்த 1 லட்சம் ரூபாயை எப்படி செலவு செய்யறது அப்படிங்கிறதுல இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 1 லட்சம் ரூபாய நீங்க என்ன பண்ணணும்? சமஸ்கிருத கல்வி வளர்ச்சிக்கு தான் செலவு பண்ணணும்னு இங்க இருக்கிற பார்ப்பனர்கள் அத்தனை பேரும் கொடி பிடிக்கிறான். பக்கத்துல இருக்கிறது சிதம்பரம். அந்த சிதம்பரம் நகரத்துல இருக்கிற அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு திருவிதாங்கூர் மகாராணி 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்ப? இப்ப ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க. சமஸ்கிருத வளர்ச்சிக்கு, சமஸ்கிருதத்துல கத்துக்கொடு அப்படின்னு திருவாங்கூர் சமஸ்தானத்து ராணி 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தாங்க. திராவிடர் இயக்கம் போராடி தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்காதீர்கள், அரசியார் அவர்களே உங்களுடைய நிதி தமிழ்நாட்டின் அடித்தட்டு மக்கள் கல்வி பெறுவதற்கு பயன்பட வேண்டும் என்று போராடியவருடைய விளைவு அந்த நிதி தமிழ் வழி கல்விக்கு செலவழிக்கப்பட்டது. ஏன்னா ராஜாக்கள் இன்னைய வரைக்கும் அந்த மன்னர் பரம்பரை பெருந்தனக்காரன் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சமஸ்கிருதம், அந்த பீஜ மந்திரம், பாப்பாங்காலில் விழுவுறது, திருப்பதிக்கு வருஷத்துக்கு 2 முறை போறது, இதெல்லாம் கொஞ்சம் பணம் சேர சேர பெருமையா நினைச்சுக்கலாம்.
கொஞ்சம் பணம் காசு இல்லாம கால கஞ்சிக்கு உப்பு இல்லாம இருக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கிற வீரன் கல்வி அறிவு அற்றவர்களாக பெயருக்கு பின்னால் நம்முடைய இன்றைக்கு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் பெயருக்கு பின்னால் பட்டங்களை போடுகிறார்களே. நம்முடைய தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் ஜாதி பட்டத்தை போட்டுக் கொண்டிருந்தார். இன்றைக்கு எடுத்து பார்க்கிற அத்தனை திருமண பத்திரிகைகளிலும் மாப்பிள்ள 1 டிகிரினா பொண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்குதே இருந்திருக்காரு. மாப்பிள்ள 1 டிகிரி சிங்கிள் டிகிரி, மணப்பெண் 2 டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கல்வி புரட்சி வந்திருக்காரு. லார்டு மெக்காலே நிமிர்ந்து நின்றார். பார்ப்பனர்கள் எவ்வளவோ அவர்கிட்ட போய் சொல்ல பண்ணாங்க, சமஸ்கிருதத்துக்கு இந்த நிதியை ஒதுக்குங்க. முடியவே முடியாது. சமஸ்கிருத கல்வி கிடையாது, அறிவியல் கல்விதான் கற்பிக்கப்படும். அப்ப பாப்பான் என்ன சொன்னா, சரி அறிவியல் கல்விக்கு வந்துட்டான், இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அவன் முடிவு எடுத்துட்டான். அப்ப அந்த அறிவியல் கல்வியை சமஸ்கிருதத்துல சொல்லி கொடுன்னா. மெக்காலே கேட்டான், அறிவியலை எப்படா சமஸ்கிருதத்துல சொல்லி கொடுக்கிறது? அப்ப இங்க இருக்கிற பாப்பா எல்லாம் சொன்னா, உங்களை விட எங்க வேதங்கள்ல புராணங்கள்ல இதிகாசங்கள்ல அறிவியல் அதிகமா இருக்கு அப்படின்னு என்ன வச்சிருக்கேன். நாங்க அந்த காலத்திலேயே நீங்க ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடிச்சா இல்லையோ, அதுக்கெல்லாம் முன்னாடியே எங்க ராமாயணத்துல புஷ்பக விமானம் இருக்கு. ராமாயண காலத்திலேயே நாங்க கடல்ல பாலம் போட்டிருக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்காமலேயே. அப்ப எங்க ஆள் எவ்வளவு பெரிய அறிவாளி. நீங்க தபால் தந்தி இலாக்கா நடத்துறீங்க உங்க நாட்டுல, உள்ளூருக்குள்ளதான் சர்வீஸ் பண்றீங்க. ஆனா நாங்க மேல் உலகத்துக்கே பார்சல் பண்ணிட்டு இருக்கிறோம் திதி தவசம் கொடுத்து. உங்க தபால் இலாக்கா எங்க கொடுக்குது? சீர்காழியில இருந்து மாயவரத்துக்கு, மாயவரத்துல இருந்து கும்பகோணத்துக்கு, கும்பகோணத்துல இருந்து சென்னைக்கு, இப்படிதானே பண்றீங்க. ஆனா நாங்க இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா மேல் உலகத்துக்கு அனுப்புறோமே. அவ்வளவு அறிவு. அந்த மந்திரத்தை சொன்னா நாங்க நெருப்புல போடுறத தேவர்கள் மேல இருந்து கேட்ச் போட்டு குடிச்சுக்கிறோம், இங்க இருந்து நாங்க நேரா மேல அனுப்பிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொன்னோம். மெக்காலே என்ன பண்ணா, அடே அப்பா இவ்வளவு பெரிய அறிவாற்றல் நடந்துச்சு. ராமாயண காலத்துல என்ன இருந்துச்சு? புஷ்பக விமானம் இருந்துச்சு. அது ஃபார்முலா என்ன குரு, அதெல்லாம் கேட்கக்கூடாது, தெய்வ நிந்தனை. நீங்க மிலேச்ச ஜாதி, நீங்க அப்படிதான் பேசுவீங்க, அப்படி கேட்கக்கூடாது. இருந்துச்சு, எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்னு. அப்ப மெக்காலே சொன்னா, ஐயா இவையெல்லாம் கற்பனை கதைகள், நீங்கள் அதை நம்புகிறீர்கள், அது உங்களுடைய உரிமை. ஆனால் எல்லோருக்கும் கற்பிக்கப்படக்கூடிய கல்வி என்றால் அதற்கு தெளிவான ஒரு திட்ட வரையறை தேவை. ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டுபிடித்தார்கள் சொன்னா, அதற்கு பிறகு அந்த விமானம் படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு வானூர்தியாக பறக்கக்கூடிய வகை எந்த அளவிற்கு பறக்கிறது, அதனுடைய எடை எவ்வளவு, அதனுடைய வடிவமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் ராவணன் பயன்படுத்திய புஷ்பக விமானத்தை எந்த அடிப்படையில தயாரித்தார்கள்? மரமா, செம்பா, கல்லா, உலோகமா, என்ன, இதெல்லாம் தெரியணும். ராமாயணத்தில் எழுதியதை போல உலகம் முழுக்க கதைகள் இருக்கின்றன. மனிதர்களுக்கு இறக்கை முளைத்து தானாகவே பறந்தால் எப்படி இருக்கும் என்று கூட கற்பனை கதைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் உண்மையாக ஸ்பைடர்மேன் போல, இரும்புக்கை மாயாவி போல அந்த காலத்து கற்பனை கதைகள். அந்த கதையில சில சமயம் எதிர்காலத்தில் பந்தி போட்டார், அது பேசினா சேரன் மாதவி குருகுல போட்டாரு போராட்டம் 2 மணி நேரம் பேசினார். அந்த வாவேஸ் ஐயர் லண்டன்ல போய் பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவரு. காந்தி இங்க இருக்கிறவர்களுக்கு ஆதார கல்விதான் கொடுக்க வேண்டும், ஆங்கில கல்வி வேண்டாம், வேணும்னா அப்புறம் படிச்சுக்கிட்டோம், முதல்ல ஆதார கல்வி வேணும் அப்படின்னு சொன்ன காந்தி பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர். சுரேந்திரநாத் பானர்ஜி பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர். அன்னைக்கு வெள்ளக்காரன் காலத்துல பாரிஸ்டர் பட்டம் லண்டனிலே போய் படிக்கணும். அப்படி லண்டனிலே படித்து ஜனநாயகம் என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டவர்கள் தான் இந்த நாட்டிலே வந்து புரட்சி செய்தார்களே தவிர, இங்க உட்கார்ந்து மணி அடிச்சுக்கிட்டு இருந்தவன், கோவிந்தா 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணவன் எவனோ வெள்ளையனே வெளியேன்னு கொடி பிடிக்கல. ஏன்னா இவனுக்கு அடிமையா இருக்க கத்து கொடுக்கப்பட்டுச்சு. புரட்சினா என்னன்னு வெளிநாட்டுல போய் தான் படிச்சான், கிளர்ச்சினா என்னன்னு வெளிநாட்டுல போய் தான் படிச்சான், பிரெஞ்சு புரட்சினா எப்படி நடந்துச்சுன்னு வெளிநாட்டுல போய் தான் படிச்சான்.
ஜனநாயகத்தின் தொட்டி இங்கிலாந்து என்று ஏன் சொல்லப்படுகிறது என்பதை அங்க போய் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி வந்தவன் தான் இங்க வந்து வெள்ளையனை வெளியேறு சுதந்திர போராட்டம் நடத்தினான். அப்ப மெக்காலாவினுடைய கல்வி முறை என்பது வெறும் அடிமை குமாஸ்தாக்களை உருவாக்கவில்லை, அதையும் தாண்டி ஒரு அரசியல் மறுமலர்ச்சியை உருவாக்கி, அப்படி அந்த அரசியல் மறுமலர்ச்சியுடைய விளைவாக வெள்ளைக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நாட்டின் மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கணும்னு நினைச்சான். அப்படி கொடுக்கறதுக்காக முதலில ஒரு 4 மாகாணங்களில இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு அமல்படுத்தணும். இரட்டை ஆட்சி முறை, கவர்னருக்குன்னு சில அதிகாரங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு சில அதிகாரம். இயக்கத்தை கொச்சைப்படுத்த நினைக்கிறவன் கல்லறிந்து விட்டு ஒளிந்து கொள்வது காமராஜரின் உறுதிக்கு பின்னால். நன்றாக நினைத்து பாருங்கள், காமராஜர் ஆட்சியை காமராஜராலேயே அமைக்க முடியல. அதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஏன்னா அவர் டெல்லி அரசியலுக்கு போயிட்டார். ஐயா சொன்னாருங்களா, டெல்லி அரசியலுக்கு போயிட்டார். இங்க யாரை கொண்டு வந்து உட்கார வச்சார்? பக்தவச்சலத்தை கொண்டு வந்து உட்கார வச்சார். பக்தவச்சலம் என்ன பண்ணாரு? ராஜாஜி என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஆட்சி செஞ்சார். உண்மை என்னன்னா, பக்தவச்சலத்தை உட்கார வச்சது காமராஜர். ஆனா பக்தவச்சலம் விசுவாசமா இருந்தது ராஜாஜிக்கு. ராஜாஜி என்ன பண்ணாருன்னா, நமக்கு கிடைக்கிறது எவனுக்கும் கிடைக்க கூடாது, நமக்கு கிடைக்கலன்னு ஆகி போச்சு அந்த பதவி. இனிமே எவனுக்கும் கிடைக்க கூடாது, தமிழ்நாட்டுல காங்கிரஸே இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவோம்னு அவர் தவறான ஆலோசனைகளை பக்தவச்சலத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சார். பெரியார் எப்பேற்பட்ட பண்பாளர், பெரியார் அரசியலிலே எப்படி தன்மானம் பார்க்காமல் மானம் பார்க்காமல் செயல்பட்டாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வர்றவனுக்கு தன்மானம் இருக்கக்கூடாது, சொந்த மானத்தை பார்க்க கூடாது. சொந்த மானத்தை உருவம் தான் பொது வாழ்க்கைக்கு வரணும். அதனாலதான் கிராமத்துல இன்னைக்கு பழமொழி சொல்லுவான், நம் இனத்திற்கு உரிமை கிடைக்கிறது என்று சொன்னா யாரா இருந்தா என்ன ஆதரிச்சார் பெரியார். அப்படி காமராஜரை ஆதரித்து தமிழ்நாட்டில மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்தப்பட்டது. இன்னொரு புறம் திமுக வளர்ந்துகிட்டே வந்துச்சு. 50 67 ஆட்சியை பிடிச்சது. நிறைய பேருக்கு இந்த இடம் தான் நெருடல். அது காமராஜர் ஆட்சி ஒழிஞ்சு போய் திமுக வந்துச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துல கம்ப்யூட்டரை பத்தி பாடம் வச்ச தலைவன் கலைஞர். காமராஜர் ஆனா அவன் சொல்லி கொடுத்தாருன்னா, அதற்கு பிறகு வந்த திராவிடர் இயக்க ஆட்சிகள் நம்மை கல்லூரி வரை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. காமராஜர் நமக்கு ஆரம்ப பாடசாலைகளின் கதவுகளை திறந்து விட்டார் என்று சொன்னார். அதற்கு பிறகு அதன் நீட்சியாக வந்த திராவிடர் இயக்கம் தகவல் தொழில்நுட்ப கொள்கையை இந்தியாவிலேயே முதலாக வகுத்து தமிழ்நாடு இன்றைக்கு முன்வரிசையில் நிற்பதற்கு காரணம் திராவிடர் இயக்கத்தின் ஆட்சி. எனவே ஏதோ இந்த தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு காமராஜர் ஆட்சியோடு முற்று பெற்று விட்டது என்பது அல்ல. காமராஜர் ஆட்சியின் தொடர்ச்சியாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறாருங்க, மாதந்தோறும் 1000 ரூபாய் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்களுக்கு, தமிழ் வழி கல்வியில படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் பெண் பிள்ளைகளுக்கு 1000. எங்களுக்கு இல்லையான்னு கேட்டா உடனே மாணவர்களுக்கு 1000 ரூபாய். காமராஜர் மதிய உணவு என்று சொன்னா அதற்கடுத்து வந்த எம்ஜிஆர் அதை சத்துணவாக்குகிறார். அதற்கடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். இன்றைக்கு இந்தியாவுடைய முன்னோடி மாநிலமாக தமிழ்நாட்டுடைய திட்டங்களை இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் பின்பற்றி வருது. தமிழ்நாட்டிலே உடல் கொடை கொடுப்பவர்களுக்கு அரசு மரியாதை செயலாளர் பெரியார் செல்வம் அவர்களின் துணைவியார், தோழர், சாதி ஒழிப்பு போராளி கனிமொழி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு இரத்த தான முகாமில் கலந்து கொண்ட தோழர்களுக்கும், அதை ஒட்டி இன்று மாலை பச்சை தமிழர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தோழர்கள், இதில் சிறப்புரையாற்றிய தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.